உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தானெடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் மானேண்டி. மனித உடம்பு 96 தத்துவங்களால் ஆனது. இந்த 96 தத்துவங்களும் முதுகெலும்பு தொடரில் உள்ள தண்டுவடம், இடை, பிங்களை நரம்புகள் இவற்றால் முதுகெலும்பில் இயங்கும் 6 ஆதார தானங்கள் ஆகியவற்றோடு இணைந்து மூளையில் சந்திக்கிறது. இவையெல்லாம் 72,000 நரம்புகளோடு பொருந்தி செயல்படுகிறது. மூளை பகுதியை உச்சி என்று சொல்லுகிறார். மனித முதுகெலும்பு 33 துண்டு எலும்புகளால் ஆனது. இந்த முதுகெலும்பு தொடரின் அடிப்பகுதி இடுப்பின் அடிப்பாகத்தில் அமைந்துள்ளது. முதுகெலும்பின் அடித்தொடக்கமான முதல் எலும்பு கொஞ்சம் வளைந்து காணப்படும் ஒரு சிறு துவாரம் இந்த எலும்பில் உள்ளது. இதை சுழிமுனை என்று சித்தர்கள் குறிப்பிடுவர். இந்த துவாரத்தை ஊசி முனை வாசல் என்றார். இப்பகுதியில்தான் இடை, பிங்களை நரம்புகள் இணைந்து மூலாதாரம் என்ற முதல் ஆதாரத்தை தோற்றுவிக்கிறது. இங்கே குண்டலினி என்ற அற்புத சக்தி உறங்கி கிடக்கிறது. பிராணாயாமங்களால் இச்சக்தி தூண்டப்பட்டு சுழிமுனை துவாரத்தின் வழியே முதுகெலும்புக்குள் புகுந்து ஆதார கமலங்களை தாண்டி உருவ மத்தியான ஆக்கிய கமலத்தில் நிற்கின்ற போது அங்கே இருக்கும் அமிர்த கலை நரம்புகளை தூண்டி ஒரு வகையான ஜீவரசத்தை சுரக்க செய்கிறது. இவ்வாறு குண்டலினி சக்தி மேலே ஏறுவதை மச்சிக்கு மேலேறி என்றும், அமிர்த கலை நரம்புகளில் சுரக்கும் ஜீவரசத்தை வானமுதம் தானெடுத்து என்று பாடுகிறார். இந்த நிலையில் யோகிக்கு அதீதமான மௌனம் வருகிறது. அவனது புலன்கள் செயல் மறுக்கின்றது. உடம்பும் தன்னை மறக்கிறது. மனம் எண்ணங்களை சுரந்து நிலை பெறுகிறது. இப்படி குண்டலினி ஏறி வந்த தண்டுவடத்தை காயலூர் பாதை என்கிறார். காயம் என்பது மனித உடம்பு. காயம் என்பது காயல் என்று ஆயிற்று. இக்காயத்துக்கு தலைநகரம் மூளைதான். மூளைக்கு பாதை தண்டுவடம்தான். ஆகவே இதை காயலூர் பாதை என்று சொல்லுகிறார். கச்சை வடம் என்பது இடுப்பில் கட்டும் கயிறு. இதை கச்சை வடம்புரி என்கிறார். இதனால் மூலாதாரத்தையும் இடை பிங்களைகளால் பிராணாயாமங்கள் செயல்படுவதை சொல்கிறார். குண்டலினி சக்தி அமிர்தகலை நரம்புகளில் வினைப்பட்டதால் யோகி பெற்றுக்கொண்ட மௌன நிலையில் மனமும் புலன்களும் மறு அவதிப்பட்டு யோகி தன்னை மறந்த பேரின்ப நிலையில் திளைக்கிறான். இக்கருத்து விளங்க காயலூர் பாதையிலே வைத்து மறந்து வகைமோசம் போனேன் என்று தாழ்வாக உரைத்து அதன் பெருமையை சொல்கிறார். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தானெடுத்து செய்வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆனேண்டி. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.